வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 16th சம்மு தான். இப்போ பாருங்கள், இஃப் -4 இஸ் a ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x² + px - 4 = 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ரூட்டில் -4 அப்படின்றது ஒரு ரூட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் த ஈக்குவேஷன் x² + px + q = 0 அப்படின்ற இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்து ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இதுக்கு வர ரூட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் p அண்ட் q கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவை தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். x² + px - 4 = 0. இதில் வந்து -4 இஸ் a ரூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் x -4ன்னு எடுத்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ x² -4 ஹோல் ஸ்கொயர் + p × -4 -4 = 0. ஓகேங்களா? ஸோ -4 ஹோல் ஸ்கொயர் 16 மைனஸ் p × -4 -4p -4 = 0. ஓகேங்களா? 12 அதாவது 16 - 4 என்ன வரும்? 12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ -4p 16 - 4 + 12ன்னு வரும். இந்த +12 இந்த சைடு போகும்போது -12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 16 - 4 + 16 - 4 ஆன்சர் 12. இந்த இடத்துல 12 வரும். இந்த 12 அந்த சைடு போகும்போது -12ன்னு வரும். ஸோ -4p = -12. அப்போ p = -12 / -4. அப்போ p = என்ன வரும்? மைனஸும் மைனஸும் கேன்சல். 4 4 3 4s are 12. ஓகேங்களா? ஸோ p = 3 அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரூட்டாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவன் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறான். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² + px + q = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ax² + bx + c = 0 as the ஈக்குவல் ரூட்ஸு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? b² - 4ac = 0 அப்படின்ற கண்டிஷன் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ இதன்படி பார்த்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டா என்ன? a = 1, b = p, c = q. ஓகேங்களா? ஸோ அப்போ b² - 4ac = 0ன்றப்ப b இடத்துல p² - 4 × aக்கு பதிலாக 1, cக்கு பதிலாக q = 0. ஸோ p = 3 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்போ p² அப்படின்றப்ப 3² - 4 × 1 × q -4q = 0. ஸோ -4q = இந்த 3²ன்றது 9. ஓகேங்களா? இந்த 9 அந்த சைடு வரும்போது -9. ஓகேங்களா? ஸோ 4q = -9 -4q = -9. அப்போ q = -9 / -4 என்ன வரும்? 9 / 4 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ q = 9/4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நம்ம அவன் கேட்டிருக்கக்கூடிய ரெண்டு ரூட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. p = 3, q = 9/4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 16th சம்மு. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கொஸ்டின் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு, வீடியோ புரிகிற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.